நாமக்கல் மாவட்டம் காளிவேலம்பாளையம் பகுதியில் தனியாக வசித்து வந்த 90 வயது மூதாட்டி கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் வீட்டில் கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நகைக்காக அரங்கேறிய கொலையா, நடந்தது என்ன? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே காளிவேலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மறைந்த கிருஷ்ணன். இவரது இரண்டாவது மனைவி ரத்தினம்மாள் வீட்டில் தனியாக வசித்து வந்தார். மூத்ததாரத்தின் மூலம் ஒரு மகனும், ரத்தினம்மாளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் காலை வழக்கம் போல வீட்டிற்கு பால் ஊற்ற வரும் சசிகுமார் என்பவர் வாசலில் நின்று ரத்தினம்மாளை அழைத்திருக்கிறார். ஆனால் பூட்டியிருந்த கதவு திறக்கப்படவே இல்லை. சசிகுமார் அக்கம்பக்கத்து வீடுகளில் ரத்தினம்மாள் குறித்து விசாரித்த போது எங்கு சென்றார் என தெரியவில்லை என கூறியுள்ளனர். அப்போது பக்கத்து வீட்டு பெண்ணான பூங்கோதை என்பவர் வந்து பார்த்துள்ளார். வீட்டின் வெளிப்புறமாக தாழ்பால் போடப்பட்டிருப்பதைக் கண்ட அவர் தரையில் இரத்தக்கரை வடிந்திருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். உடனே ரத்தினம்மாளின் மகன் தங்கராஜ் மற்றும் பேரன் தனசேகரன் ஆகியோருக்கு தகவல் கொடுத்துள்ளார். விரைந்து வந்த தனசேகரன் வீட்டிற்கு முன்பக்கம் தாழிடப்பட்டிருந்த தாழ்பாலை திறந்து பார்த்தபொழுது அதிர்ச்சியில் உறைந்து போனார். அங்கே கட்டிலுக்கு அடியில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் ரத்தினம்மாள் சடலமாக கிடந்தார். உடனடியாக இது குறித்து திருச்செங்கோடு ஊரக காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். ரத்தினம்மாள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அறிந்த அப்பகுதி பொதுமக்கள், உறவினர்கள் என பலரும் வீட்டின் முன் திரண்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருச்செங்கோடு ஊரக காவல் நிலைய போலீசார் ரத்தினம்மாள் உடல் அருகே யாரையும் அனுமதிக்காமல் தடுத்தனர். அவரின் உடல் கிடந்த அறைக்கு பக்கத்து அறையில் சாராய பாட்டில்கள் கிடந்துள்ளன. மேலும் கடுமையான ஆயுதங்களால் கழுத்து பகுதியில் குத்தப்பட்டுள்ளது. இதேபோல பின்மண்டையிலும் பலத்த இரத்தக்காயம் ஏற்பட்டுள்ளது. தடய அறிவியல் நிபுணர்கள் வந்து கைரேகைகளின் மாதிரிகளை எடுத்துச் சென்றனர். நாமக்கல்லில் இருந்து மோப்பனாய் சீமா வந்து வீட்டின் அருகிலேயே மோப்பம் பிடித்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடிச் சென்று நின்றது. மேலும் நடமாடும் தடய அறிவியல் துறையினர் வந்து ரத்தினம்மாள் உடலில் இருந்த காயங்கள் மற்றும் அருகே கிடந்த பொருட்கள் ஆகியவற்றை சேகரித்து ஆய்வு செய்ய எடுத்துச் சென்றனர். ரத்தினம்மாள் காதில் 1/2 பவுன் தங்க கல்தோடு மற்றும் 3 பவுன் மதிப்புள்ள தங்கச் சங்கிலி அணிந்திருந்ததாக தெரிய வருகிறது. தனியாக இருந்த மூதாட்டியை நகைக்காக ஆசைப்பட்டு யாராவது கொலை செய்தார்களா அல்லது ஏதேனும் முன்விரோதம் காரணமா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். போலீசார் ரோந்து பணிகளை சரியாக மேற்கொள்ளாததால் தான் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் நடப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தனியாக வசித்து வந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.